நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு மட்டும்தாங்க செய்வாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா சுழியந்தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதை பொன் வறுவலாக வறுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதை இது மாதிரி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பச்சை பருப்புக்கு 1 கப்பு 1/4 கப்பு வருங்க வச்சுக்கோங்களேன் வெல்லம் எடுத்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து மறுபடியும் ஊற்றிக்கலாம். இதுக்கு பாகுபாதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். 1 கப்பு வெல்லத்துக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த அரைச்சி வச்ச பச்சை பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. இது மாதிரி கெட்டியாகிடும். இன்னொரு மாதிரி செய்யலாம். பச்சை பருப்பு ஊற வச்சால அதை வேக வச்சு கூட எடுத்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். நான் அதுக்கு தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு அதிலே வேகட்டும்னு அந்த பொடியை மாவை அரைச்சி சேர்த்து எடுத்து வச்சுக்கினேன். 1 கப்பு பச்சை பருப்புக்கு 1 கப்பு உளுந்து, அதையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதில் 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்ச அந்த பச்சை பருப்பு உருண்டையை மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுடுங்க. சில பேர் மைதா மாவில் செய்வாங்க, அதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உளுத்த மாவில் செய்கிறது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஸ்வீட் இது. உளுத்த மாவு வந்து நான் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சேன். அது மாதிரி மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க தண்ணியோட. அந்த தண்ணியை சேர்த்து அரைங்க. அப்படி இல்லை மறந்துட்டிங்கன்னா ஐஸ் க்யூப் இருந்தால் சேர்த்து அரைங்க. மாவு சூடாகாமல் புசு புசுன்னு கிளம்பி வரும். உளுத்த மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.